ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது யாரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ, யார் மூலமாக நீ நினச்சது நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கியோ, அந்த மனிதர் ரூபத்திலேயே நான் வந்து உன் எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகிறாரு. அவர் மூலமாகவே இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் செல்லமே. நீ வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் இந்த வராகியம்மா நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடந்த துரோகம் எதுவுமே உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்கு தெரியாமலேயே நான் உன் கூடவே இருந்து உனக்காக அனைத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச காலம் தாமதமான விஷயங்களும் கூட சீக்கிரமே சிறப்பாக நடக்கும்படி செஞ்சு முடிச்சிடுறேன் செல்லமே. நான் எதுக்காக உனக்கு சில பேர் எதிராக வேலை செய்யும்படி செய்ய வச்சேன்னா, அப்போதுதான் நீ உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில செயல்களையும் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்ற புரிதலை உண்டாக்கிக்கிடுவ. இல்லாட்டி இத்தனை நாளாக இருந்தது போலவே இனிமேலும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வேலை செஞ்சு உன் வாழ்க்கையில் எதிர்காலங்கிறது ஒரு பெருசாக பிரகாசம் இல்லாமல் போயிருக்கும். அதனால தான் ஆரம்பத்திலேயே உனக்கு அடுத்தவங்களை பற்றிய உண்மையை புரிய வைப்பதற்காக சில துரோகங்களை உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன் என் செல்லமே. யார் மூலமாக உனக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் உனக்கு நேர்ந்த துன்பமும் துரோகமும் வஞ்சகமும் இப்போது அவர்களை நோக்கி திரும்ப தான் போகுது. உனக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்டோ, கஷ்டத்தை கொடுத்துட்டோ, நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா விட்டுடுவேனா என்ன? உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாரும் அந்த கெடுதலாலேயே அழிந்து போக தான் போகிறாங்க. யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் மன காயத்தை உண்டாக்கினாலும் அதை ஒரு சாபமாக நினச்சி வருத்தப்படாதே. அது எல்லாமே உன்னை நான் பாதுகாக்கிறேன், நீ வருத்தப்படாத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும், இதை நீ புரிஞ்சுக்கோன்னு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சைகைகள் மட்டும்தான். சரியான நேரத்தில் இந்த வராகியம்மா சிறப்பாக வந்து உன்னை காப்பாற்றுவேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை கூடிய சீக்கிரம் காட்டிடுவேன். உன் மனசில் சில எண்ணங்களை மாற்றிக்கணும்னு நீயும் ரொம்ப ஆசைப்படுற. ஆனால் சில விஷயங்களையும் சில செயல்களையும் சில பழக்க வழக்கங்களையும் கூட உன்னால் மாற்றிக்க முடியாமல் நீ திணறதை நான் பார்க்குறேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாகவே மாறிடும். நீ ஒன்றும் அவசரப்படாத. உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன். நீ எதிர்பார்க்குற நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தர்றேன். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தீனா நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும். நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர இந்த வராகியம்மா இருக்கேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு தர்றேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நல்ல திருப்பங்களையும் உண்டு பண்ணி உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் நிறைவேறும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன்னு செல்லமே. நேற்று கூட ஒரு பிரச்சனையை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போது என் அருளால் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எனக்காக தீபம் ஏற்றுனினா அதற்குரிய பிரகாசத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன். என்னை எங்கும் எப்போதும் பார்க்கணுன்ற உன்னுடைய விருப்பம் எனக்கு நல்லா புரியுது. எல்லா நேரமும் உன்னால் என்னை பார்க்க முடியாட்டியும் கூட இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாகவே தான் இருக்கேன்.
உன் பிரார்த்தனையின் பதில்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன் என் செல்லமே. நீயும் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு உன்னுடைய வேலைகளை சரியானபடி சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எப்போதும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நீ எங்கேயும் நகராமல் நின்று விடக்கூடாது. உன்னுடைய செயல்களை எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு இந்த வராகியம்மா மேலே நம்பிக்கையோட இறைபக்தியை நீ செலுத்தும் போது அதற்குரிய பலனை மிக பெரிய அளவில் இந்த வராகியம்மா கொடுத்தே தீருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நான் அறிவேன். நடக்குமோ நடக்காதோ, முடியுமோ முடியாதோன்னு நீ எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன். நீ சோர்ந்து போகும்படியோ சோகமாக இருக்கும்படியோ இந்த வராகியம்மா விட்டுற மாட்டேன். என்னை நம்பக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுக்குறேன். நீயும் எப்போவுமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்றத நம்பு. என்னை நம்பும் உனக்கு மன தெளிவை கொடுத்து உன் எதிர்காலத்தையும் அழகான காலமாக இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நிறைய போராடிட்ட, நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எப்போது விடிவு காலம் உண்டாகும்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்காகவே இப்போது நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயமான நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போலவே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். இந்த வராகியம்மா உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து இன்பம் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ பெருசாக நல்ல நிலைமையில் உயர்ந்த இடத்துல இல்லைங்கிறதும் உன்னை உயர்த்திவிட யாரும் இல்லைங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே நீ என்னையே நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த ஓட்டத்தை ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா கண்டிப்பாக நீ ஓடுற ஓட்டத்துக்கும் நீ செய்கிற வேலைக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் சேர்த்து மிகப்பெரிய பரிசை கொடுக்க தான் போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய பலமாக மாறப்போகுது. இந்த உலகத்தில் நீ யாரையும் நம்பலாங்கிறதுக்காக நான் ஒன்றும் உன்னை குறை சொல்ல மாட்டேன். என்னை நம்பும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நிச்சயமாக உதவி செய்ய தான் போகிறேன். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு எல்லா வகையிலும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். கஷ்டத்தையும் தோல்வியையும் மட்டுமே அனுபவித்த உனக்கு வெற்றி மிக பெரிய அளவில் உண்டாகும்படி செய்ய போகிறேன். என்கிட்ட கையேந்தி நின்று கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மாவே சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழக்கூடிய உன் வேண்டுதல்கள் எதையுமே நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். உன்னுடைய முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. நீ ஓடுற ஓட்டத்துக்கும் செய்கிற வேலைக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உனக்கான சந்தோஷமான நாட்களை உருவாக்கி தரப்போகிறேன். நான் எதையுமே எப்போதுமே என் பிள்ளைகளும் பக்தர்களும் யார் எதை கேட்டாலும் மாட்டேன்னு தள்ளி வைக்கவோ நிராகரிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன். கண்டிப்பாக உனக்கானதையும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். எத்தனையோ விஷயங்களை மனசுக்குள்ளே கஷ்டமாக சுமந்துக்கிட்டு பேசாமலேயே நீ வடித்த கண்ணீரையும் சொல்லாமலேயே மனசுக்குள்ளே இருக்கிற மௌனத்தையும் இந்த வராகியம்மா நான் அறிவேன். உன் சொந்தக்காரங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையும் உன் மன கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமும் எல்லாத்துக்கும் இந்த வராகியம்மா நான் பதில் கொடுக்குறேன். உன் தலைக்கு மேலே கையை வச்சிருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன் என் செல்லமே. உன்னை கைக்கு விடுத்து தூக்கி விட்டு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கனவையெல்லாம் நனவாக்கி
உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்கிறேன். நீ வாழ்க்கையில் நல்லபடியாக உயரும்போது சில பேர் உன்னை நோக்கி வருவாங்க. சில உறவுகள் உன்னை விட்டு தூரமாக விலகி போவாங்க. ஆனால் யார் வந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் அதனால் உனக்கு எந்த இழப்போ கஷ்டமோ வரப்போவதில்லை. நீ எப்போதும் போல உன்னால் முடிஞ்ச முயற்சிகளையும் உழைப்பையும் உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இரு. திடீர்னு நீயே யோசிக்காத நேரத்தில் உன் எண்ணங்களை எல்லாம் அழகான வண்ணமயமாக்கி உன் வாழ்க்கையில் வசதியையும் நல்ல செல்வ செழிப்பையும் கொடுக்க போகிறேன். உனக்கு கிடைக்காம இருந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ திடீர்னு கிடைக்க போகுது. சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன் உள்ளத்தின் வலிமைக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு எதிராக எந்த வேலையையும் செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு சாதகமாகவே உன் வாழ்க்கையில் முடிச்சு கொடுத்துட்றேன். என்னுடைய அருள் மறைமுகமாக உனக்கு துணையாக இருந்து வேலை தான் செய்துங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. பெரிய பெரிய கனவுகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகியம்மா துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். இழந்தது எதையும் நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இன்னும் புது வடிவத்தில் உனக்கான அனைத்தையும் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நான் என்னதான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட உன் மனசுக்கு பிடிச்ச பொருளையோ உறவையோ உன் கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அவ்வளவு சுலபமாக சமாதானம் ஆக மாட்ற. அது என்னை விட்டு போயிடுச்சேன்னு அந்த இழப்பையே நினச்சி மனசு வருத்தப்படுற. உலகம்னாலே இழப்பும் பெறுவதும் இயல்பு தானே. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் உலகத்தை விட்டு போய் தான் ஆவாங்க. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட பொருட்களும் கூட ஒரு நாள் அழிவை சந்திச்சு தான் ஆகும். அதனால் பொருளோ உறவுகளோ எது வந்தாலும் போனாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் காயங்களுக்கு மருந்தாக இந்த வராகியம்மா இருப்பேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நீ பொறுமையோடு இருந்தாலே அனைத்தையும் சுலபமாக கடந்து வந்துட முடியும். தேவையில்லாமல் அதையும் இதையும் போட்டு யோசித்து மனக்கலக்கத்துக்கு ஆளாகாதே. எந்த சூழ்நிலையிலையும் நீ சிதறல் கொள்ளும்படியோ துவண்டு போகும்படியோ இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். உன்னை சுற்றி ஒரு தாயாக இருந்து நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என் நிழல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது என் தங்கமே. இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. நம்பிக்கையும் முயற்சியும் கொண்ட உனக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி சத்தியமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தியும் கொடுப்பேன். எந்த காரியத்தை செய்தாலும் நீ தெளிவோட செய்ய பழகு. தவறு செஞ்சினா ஆமாம் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிற தைரியமும் அதை திருத்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருந்துட்டாலே உன் வாழ்க்கையில் உன்னால் சுலபமாக வெற்றியை பெற்றிட முடியும். எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிலையான நிரந்தரமான சந்தோஷமான வெற்றி மிகுந்த வாழ்க்கையை இந்த வராகியம்மா அமைச்சு கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நடக்கலை கிடைக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காம எது நடக்குதோ எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு மனசை லேசாக்கிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் எண்ணங்களை மட்டும் நீ ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமையை செஞ்சினா போதும். உனக்கான அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போதுமே தப்பு செஞ்சவங்க யாரையும் நான் நேரடியாக வந்து வார்த்தைகளால் எச்சரிக்க மாட்டேன். ஆனால் அவங்கவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் மூலமாகவே அவங்க செய்கிற தப்பு அதுக்கு தான் பாவத்தை அடைகிறாங்கன்றதை அவர்களுக்கு உணர்த்துவேன். உன் வாழ்க்கையிலையும்
ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடக்குது, கஷ்டம் வருதுன்னா நீ செஞ்ச தவறுக்கான தண்டனை தான். நான் தான் உன்னை எச்சரிக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு நிகழ்வது நல்லதாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எதுவுமே சும்மா நடப்பது கிடையாது. எல்லாத்தையும் காரண காரியத்தோடு தான் இந்த வராகி அம்மா நடத்துவேன். நீ ஏற்கனவே யோசித்த சிந்தனையும் நீ பேசின பேச்சுக்களும் செய்த செயல்களும் தான் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்ன்றதை மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஞாபகம், இந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தா நீ ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாய் அல்லவா? பல நேரங்களில் நீ உன்னை நிரூபிக்கிறதுக்காகவே முயற்சி செஞ்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. யார் உன்னை பற்றி தப்பாக சொன்னால் உனக்கு என்ன? நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போக மாட்ட. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் அவங்க கருத்து நினச்சி விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தர்றேன். நீயும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீன்னா நடப்பது எல்லாமே உனக்கு நல்ல விதமாக மாறும். நான் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற பாடத்தை எல்லாம் பணிவோடும் தெளிவோடும் நீ ஏற்றுக்கிட்டினா இந்த கர்மாவும் வாழ்க்கையும் உனக்கு எதிரியாக இருக்காது. உன் கையை பிடிச்சு நடத்தி கூட்டிகிட்டு போகிற வழிகாட்டியாக மாறும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கின்ற நம்பிக்கையோட விழிப்புணர்வோட உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பான செயல்களை செஞ்சு ஜெயிக்க தயாராகு. நீ எப்போவுமே போராடிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக பிறக்கவில்லை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை இந்த வராகி அம்மா உருவாக்கி தரதான் போகிறேன். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். ஓம் வராகி போற்றி.